கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக எபேசியரிலே 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நாங்கள் இன்னொரு விதத்திலே நாங்கள் பார்ப்போமாயின், இந்த வார்த்தையை வாசித்து பாருங்கள். நாம் தேவ சித்தம் என்ன என்பதை உணர்ந்து தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது நாம் தேவ சித்தம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து அந்த தேவ சித்தத்தையே செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அதை வாசித்து பார்க்கும் பொழுது இன்னொரு காரியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவ சித்தத்தை செய்யாதவர்கள் மதியினர் என்று சத்தியவேதம் நமக்கு இங்கே போதிக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, தேவ சித்தம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக மிக முக்கியமானதாகும். தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்த ஒரு நோக்கம். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ சித்தத்திலே பாருங்க, கர்த்தருடைய சித்தம் 2 வகையிலே அங்கே 2 வகையாக காணப்படுகிறது. ஒன்று பொதுவான தேவ சித்தம். அதாவது இந்த பொதுவான தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது இதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. பொதுவான தேவ சித்தம், அதாவது பாருங்கள், அங்கே சங்கீதத்திலே நாங்கள் 119வது சங்கீதத்திலே 105வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயின் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த பொதுவான தேவ சித்தத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது இந்த 2வது, நமது தனிப்பட்ட ஜீவியத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவ சித்தம், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கான இது தேவ சித்தமா, நான் செய்கிறது தேவ சித்தமா, நான் பேசுகிறது தேவ சித்தமா, நான் நடக்கிறது தேவ சித்தமா, நான் சிந்திக்கிறது தேவ சித்தமா என்று சொல்லி அது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அங்கே குறிப்பிடுகின்ற ஒரு காரியத்துக்காக பார்க்கிறது தான் தேவ சித்தம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கொலோசியருக்கு எழுதிய நிருபத்திலே அங்கே எழுதுகின்றார், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுங்கள் என்று சொல்லி இந்த கொலோசியரிலே 1வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே அங்கே அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் 7வது அதிகாரத்தை தயவு எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்திலே அங்கே பிரவேசிப்பான். அதை விட்டு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் அங்கே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. தெளிவாக ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாம் அனைவரும் காணப்பட வேண்டும் என்பதுதான் அது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கின்ற ஒரு நோக்கமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க நாம் முக்கியமாக தேவ சித்தம் செய்ய வேண்டும்.
பிதாவினுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின் ஊடாக நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தர்சு பட்டணத்தானாகிய சவுல் ஒரு பக்தி வைராக்கியம் கொண்ட ஒரு வாலிபன், யெகோவா தேவனிலே பக்தி வைராக்கியம் கொண்டவன், மார்க்க வைராக்கியம் கொண்டவன். ஆனால் கிறிஸ்தவர்களை அவன் துன்புறுத்தி அவர்களை கொலை செய்வதுதான் கடவுளுடைய சித்தம், அவருக்கு விருப்பம் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? மூர்க்கமாக அவன் கிறிஸ்தவர்கள் மேல் அவன் செயல்பட்டான், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டான். அவனுடைய எண்ணம், அவன் கடவுள் மேல் வைத்திருந்த பக்தி, அவன் தன்னுடைய மார்க்கத்தின் மேல் வைத்திருந்த வைராக்கியம், அது கடவுளுக்கு சித்தம், நான் செய்வது தேவனுக்கு சித்தம் என்றதை அவன் அந்த நேரத்திலே உணர்ந்திருந்தான். இதுவே தான் கடவுளுக்கு செய்யும் தொண்டென்று கூட அவன் நினைத்திருந்தான். அவ்விதமாக எண்ணி இருந்த, பெருமை அடைந்திருந்த இந்த சவுல் இந்த பெருமையோடு ஒரு மார்க்க வெறியுடனே அங்கே என்ன செய்கிறார்? புறப்பட்டு சென்ற ஒரு நாள் உண்டு. எங்கே? தமஸ்குவுக்கு செல்லுகின்றார். அங்கே தமஸ்குவுக்கு அங்கே செல்லுகின்ற வழியிலே திடீரென்று வானத்திலே இருந்து ஒரு ஒளி ஒன்று வந்து அவரை சுற்றி பிரகாசித்தது. அந்த ஒளியினாலே என்ன நடந்தது? அந்த கர்வம் பிடித்த, அந்த பெருமை பிடித்த, மார்க்க வெறி கொண்ட அந்த சவுல் அங்கே தரையிலே தள்ளப்பட்டார். தரையிலே தள்ளப்பட்டார். கண்களிலே இருந்து பார்வை ஒளி மங்கியது. அந்த ஒளி, கண்ணின் பார்வை ஒளி அற்று போய்விட்டது. அந்த வேளையிலே ஒரு சத்தத்தை கேட்கின்றார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த சத்தத்தை கேட்டபொழுது இங்கே சவுல் பயந்து நடுங்கினார். இந்த வேளையிலே தான் அங்கே சவுல் அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறுகின்ற ஒரு திருப்பு முனை அங்கே வந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் யார் என்று சொல்லி அங்கே கேட்கின்றார். ஆண்டவரே, நீர் யார்? அப்பொழுதுதான் ஆண்டவர் பேசுகின்றார். நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அங்கே பேசுகின்றார். அப்பொழுது சவுல் நடுங்குகிறான். பயப்பட்டு திகைத்து நின்று அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர்? நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன என்று சொல்லி அங்கே சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றான். தரையிலே விழுந்து கண் பார்வை இருளான பொழுதுதான் இப்பொழுது தேவ சித்தத்தை கேட்டு நிற்கின்றார் சவுல். பார்த்தீர்களா? அதுவரைக்கும் என்னுடைய இஷ்டம், என்னுடைய பலன், என்னுடைய அறிவு, என்னுடைய வைராக்கியம், யாரும் எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவ்விதமான ஒரு வைராக்கியமாக இருந்த இந்த சவுல் இப்பொழுது தரையிலே விழுந்து கண் பார்வை இழந்தவராய் தேவ சித்தத்தை கேட்டு நிற்கின்றார். அருமையானவர்களே, இந்த காலங்களிலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளிலே சிலர் இவ்விதமாகத்தான் இன்னும் சவுலாக இருக்கிறார்கள். பவுலாக மாற வேண்டியவர்கள் இன்றைக்கு அவர்கள் சவுலாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆதியாகமத்திலே நாங்கள் 19ஆம் அதிகாரத்திலே கூட 17வது வசனத்திலே அங்கே லோத் என்ற ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே லோத்துக்கு தேவன் தன்னுடைய சித்தத்தை தெளிவாக வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மலைக்கு ஏறி போக முடியாது, சமபூமியான ஊரையே அங்கே லோத்து வாஞ்சிக்கிறார். பின்னாகவே தேவன் சொன்னதற்கு அவர் என்ன செய்கிறார்? அதை ஏற்றுக்கொள்ளாமல்
தனக்கு சமபூமியான ஒரு இடம்தான் வேணுமென்றதை, அந்த வாஞ்சையை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அருமையானவர்களே, இப்படித்தான் இன்றைய காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் சிலர் மலை ஏறுதலாகிய அந்த கஷ்டங்களை அனுபவிக்க சம்மதம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சுயநலத்துக்காக இலகுவான வழிகளை அமைதியாக இருக்கும்படியாக அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். மேன்மையான ஊழியங்களை குறித்து அக்கறை இல்லை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்பதை குறித்து அக்கறை இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒரு அமைதியாக இருக்கும்படியாக கஷ்டங்களை அனுபவிக்க மனமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நானும் நீங்களும் பாடுகளின் ஊடாகத்தான் கடந்து செல்ல வேண்டும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு அநேகர் மறந்து விடுகிறார்கள். பாடுகள் நிச்சயமாக நமக்கு இந்த உலகத்தில் உண்டு. அதற்கு நாம் பயந்து ஓடிவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? உலகத்தார் பயந்து ஓடுகிறார்கள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த பாடுகளின் மத்தியிலே தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமாயின் அந்த பாடுகள் நமக்கு ஒரு பொருட்டாக இருக்க முடியாது. எவ்வளவு இலகுவாக கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்து நாம் கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்க அருமையானவர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லோத்து இப்படித்தான் பாருங்க. அவர் என்ன செய்தார்? அவர் தேவ சித்தத்தை நிராகரித்து இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் விரும்பியபடியே நீ போ என்று சொல்லி அனுப்பிட்டார். நீ விரும்பியபடியே அந்த இடத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பிட்டார். அப்பொழுதும் என்ன சொல்லுகிறார்? அவர் விரும்பின அந்த இடத்தை, அந்த சமபூமியான இடத்தை நான் கவிழ்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பார்த்தீர்களா? பின் ஆகவே இந்த லோத்து என்ன செய்தார்? இப்போ அங்கே போயிட்டு அவருடைய இருதயம் ஒரு சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு சம்மதம் தந்துட்டார். ஆகவே நான் வாழுகின்ற இந்த சமபூமி தான் நமக்கு ஒரு தேவனுடைய சித்தமானது என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீர்கள். வேதத்தை உங்களுக்கு தெரியும். ஆசீர்வாதமாக இருந்ததா? இல்லை. பிற்காலத்திலே அவர் பாருங்கள், எப்பொழுதும் ஒரு பயந்தவராய்த்தான் காணப்பட்டார். பயம் அவரை சூழ்ந்து கொண்டதைத்தான் காணுகின்றோம். மட்டுமல்ல, ஒரு அருவருப்பின் சந்ததிக்கு ஒரு தகப்பனாக மாறிவிட்டார். அருமையானவர்களே, இவ்விதமாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிலே சிலர் தரையிலே தள்ளப்பட்டு கண்கள் குருட்டாட்டம் பிடித்து நிற்கும் பொழுதுதான் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஓடி திரிகிறார்கள். அப்படி அல்ல. நாம் இப்பொழுதே நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் பொதுவான தேவ சித்தத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயுவை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுப்போம். 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆம், எல்லா மனுஷரும் ரட்சிப்படைய வேண்டும், சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைய வேண்டும். ஆகவே நாம் அனைவரும் அருமையானவர்களே சுவிசேஷம் அறிவிக்கும் அந்த பாரிய கடமையை நாம் நிறைவேற்றவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைய வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிப்படைய வேண்டும். ஆகவே இதற்கு தேவன் நம்மை தெரிந்திருக்கின்றார்.
ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகத்திலே நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அந்த பாரிய நம்மேல் விழுந்த அந்த கடமையை நிறைவேற்றுகிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் அநேகமாக நாங்கள் நினைப்பதுண்டு, சபையிலே ஒரு பாஸ்டர் செய்கிற வேலை அல்லது சில ஊழியக்காரர் செய்கிற வேலை அல்லது அந்த சகோதரன் அல்ல இந்த சகோதரி செய்கின்ற வேலை என்று சொல்லி நாங்கள் நினைத்து விடுகின்றோம். தவறு. நாம் அனைவருக்கும் கர்த்தரால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அனைவருக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற பாரிய கடமை என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மட்டுமல்ல, அவர்கள் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைவதற்கு அவர்களை சபைக்கு அழைத்து வர வேண்டிய பாரிய பொறுப்பும் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சத்தியத்தை அறியாமல் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் அவர்கள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாயினும் சரி, இன்று வேறு ஏனைய மக்களாயினும் சரி, சத்தியத்தை அறியாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலே பல வழிகளிலே அவர்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அவசியம் சபை. ஆகவே சபை அவர்களை சத்தியத்திலே வழிநடத்துகிறது. அதற்குத்தான் தேவன் சபையை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பை நாம் நிறைவேற்ற நாம் இறுதி வரை நாங்கள் பாடுபட வேண்டும். சில பேர் பாருங்கள், இன்றைக்கு இன்னும் சிலர் சுவிசேஷத்தை கேட்டுவிட்டு அதற்கு தங்களை ஒப்புக்கொடாமல் தேவன் தமக்கு சித்தமான வேளை வரும்பொழுது நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி தங்களுக்குள்ளே சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எங்களுக்கு வேளை ஒன்று இருக்குத்தானே, சுவிசேஷத்தை நன்றாக கேட்பார்கள், ஆனால் வேளை வரும்பொழுது கடவுள் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லிவிடுவார்கள். அதுவும் மகா தவறு. அவர்கள் சுவிசேஷத்தை அப்படி கேட்டும் இவ்வித சாக்கு போக்கினாலே வருகின்ற கிருபையை தள்ளிவிடுகின்றார்கள் அல்லது காலத்தை போக்கடிக்கிறார்கள். தவறு, மகா தவறு. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கே அந்த ரட்சிப்பின் நாள், இன்றைக்கே அந்த ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு அந்த தேவனுடைய கிருபையின் தருணம். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே நாளை யோசிப்போம் என்பது அல்லது பின்பு யோசிப்போம் என்பது அது தேவனுடைய வழி அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வழிகாட்டுதல் அல்ல. அது இன்றே நடைபெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நம்முடைய கரத்திலே இல்லை, அது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களை தேடி வருகின்ற அந்த கிருபையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் உங்களை தேடி வருகின்ற கிருபையை முழுமனதாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு தானாக வந்து அடைகிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு எங்களுடைய ஆரம்ப ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோம். ஆனால் பல வழிகளிலே இன்றும் பலவிதமான பலவீனங்களிலே பலவிதமான குறைகளிலே எங்களோடு ஒட்டி கொண்டிருந்து அவைகளிலே நாம் இருந்து விடுபட முடியாதவர்களாயிருக்கிறோம், ரட்சிப்படியாதவர்களாயிருக்கிறோம். ஆகவே நாம் ஆரம்பித்திருக்கின்ற அந்த ரட்சிப்பின் மூலமாக தொடர்ந்தும் நாம் எந்தெந்த பகுதிகளிலே கட்டப்பட்டிருக்கிறோமோ, எந்தெந்த வழிகளிலே நாம் இன்றைக்கு விடுதலையற்றிருக்கிறோமோ, அவைகளில் இருந்து நாம் ரட்சிப்படைய தேவனுடைய கிருபை நம்மை தேடி வரும்பொழுது அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே,
இங்கே பாருங்கள், பின்பு யோசிப்போம் என்பதை அதை விட்டுவிடுவோம். அது நமக்கு உரித்தானது அல்ல. தேவனுடைய சித்தம் அது இன்றைக்கு. ஒரு முறை பாருங்கள், ஒரு சகோதரனுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோம். அவரோ ஒரு விபச்சார பாவத்திலே நாட்டமுள்ளவராயிருந்தார். அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே அவரை பல வழிகளிலே பல தடவைகள் எல்லாம் சந்தித்து சொல்லி ஒழுங்காக சொல்லி ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு என்னை ரட்சிக்க விரும்பினால் ஏன் இந்த சம்பவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியாது? அவர் சொன்ன வார்த்தை, இயேசு என்னை ரட்சிக்க விரும்பினால் ஏன் நான் செல்லுகின்ற இந்த பாதையிலே இருந்து அவர் என்னை விடுதலையாக்க முடியாது? பார்த்தீர்களா அவருடைய கேள்வியை? பார்த்தீர்களா? விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லி தேவனுடைய கட்டளை, விபச்சாரம் செய்யாதே. அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது மனிதனுடைய கடமை. இதுதான் தேவனுடைய சித்தம். கீழ்ப்படியாமல் நான் போவேன், நான் அதை செய்வேன், அவர் என்னை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது என்ன நியாயம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் கீழ்ப்படிய வேண்டியதற்குத்தான் தேவன் கட்டளை தந்திருக்கிறார். ஆகவே தேவ சித்தத்தை செய்யாமல் பல சாக்கு போக்களை சொல்லி அந்த தேவ சித்தத்தை நாம் நிராகரிப்பது நம்முடைய ஜீவியத்துக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்காது, அருமையானவர்களே. அடுத்ததாக நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளிலே இரண்டாவதை பார்த்து கொள்ளுவோம். இரண்டாவது காரியமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38, 39 தயவு செய்து வாசியுங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று ஆமென். அருமையானவர்களே, இப்பொழுது நீங்கள் இதிலே வாசித்த வேத பகுதியிலே இருந்து தேவனுடைய சித்தம் என்னென்றால் ஞான ஸ்நானம் கர்த்தருடைய கட்டளையாயிருக்கிறது. பின்னாகவே ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே இதை குறித்து ஒரு சந்தேகம் கொள்ளுவதோ அல்லது சாக்கு போக்கு கூறி அதை கடத்தி விடுவதோ அது தேவனுடைய சித்தத்தை நாம் நிராகரிப்பதாகும். ஞானஸ்நானம் என்ற அந்த தேவ நீதியை நிறைவேற்றாமல் நாம் அதை விட்டு விடுவது பரலோக ராஜ்யத்தின் பிரவேசத்தை தடை செய்யும். அருமையானவர்களே, தடை செய்யும். ஏன்? தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றவில்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது என்று சொல்கிறார். மனம் திரும்பி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பின் ஆகவே இவ்விதமாக கர்த்தர் சொல்லும் பொழுது தம்முடைய சித்தத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு இன்று மனிதனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற எத்தனையோ மார்க்கங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதுதான் குழந்தை ஞான ஸ்நானம். குழந்தை ஞான ஸ்நானம். இந்த குழந்தை ஞான ஸ்நானத்துக்கு தங்களுடைய செவிகளை சாய்த்து விடுகின்றார்கள். தேவனுடைய சித்தத்துக்குரிய சத்தத்தை அவர்கள் நிராகரித்து விடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று நமக்கு அதை முன்மாதிரியாக வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த முன்மாதிரியை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய, ஒவ்வொரு மனிதனை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே இதை குறித்து எந்த ஒரு வாதாட்டமோ எந்த ஒரு விவாதமோ எங்களுக்கு தேவையில்லை. தேவனுடைய கட்டளையின் மேல் நாம் வாதாடுவதற்கும் விதண்டவாதம் செய்வதற்கும் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அருமையானவர்களே, இப்பொழுது நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 11ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 11ஆம் அதிகாரம்
29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? என்னிடத்தில் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். பின் ஆகவே அவரிடத்தில் தான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய கட்டளைகள் நமக்கு ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறதாகவோ அல்லது அதை விவாதிக்கின்ற ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளவோ அது கூடாது. அதை எதிர்த்து பேசி வாதாடுவதற்கு தேவன் நமக்கு கட்டளை தரவில்லை. அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து விடத்தான் தேவன் நமக்கு கட்டளையை தந்திருக்கின்றார். ஆகவே கீழ்ப்படியாமல் இருப்பதும் தாமதமான கீழ்ப்படிதலும், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், கீழ்ப்படியாமல் இருப்பதும் தாமதமான கீழ்ப்படிதலும் தேவ ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணும். அருமையானவர்களே, சரி, அடுத்ததாக 3வது 1 தெசலோனிக்கேயரை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 281வது பக்கம், 4வது அதிகாரம், 3வது வசனம். தயவுசெய்து வாசிங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பார்த்தீங்களா? தேவனுடைய சித்தத்தை நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். பின் இந்த சித்தம் செய்யப்பட வேண்டும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், லேவியர் ஆகமத்திலே நீங்கள் 11ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களாயின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லுகின்றார். அதே லேவியர் ஆகமத்திலே நீங்கள் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தொடர்ந்து மங்கால 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயினும் அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பார்த்தீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார். லேவியர் ஆகமத்திலே 20ஆம் அதிகாரத்தை தயவு எடுத்துக் கொள்ளுங்க. 20ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். 153வது பக்கம், 20-26. நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். அங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நன்றாக பாருங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி நீங்கள் வாசித்து உங்கள் இருதயத்திலே நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நாங்களும் கர்த்தருடையவர்கள், அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம் அனைவரையும் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே சூழ்நிலைகளையோ சந்தர்ப்பங்களையோ அல்லது நமக்கு முன்பாக இவைகளை நிறுத்தி நம் தேவ சித்தத்தை செய்யாமல் விடுவது அது கூடாது. அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாக நாங்கள் இருக்கும்படிக்கே கர்த்தர் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு, இந்த உலகத்தின் ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவ்விதமாக பிரித்தெடுத்திருப்பதினாலே நாம் மற்ற ஜனங்களைப் போல நாம் நடக்க வேண்டும், மற்ற ஜனங்களைப் போல் ஜீவிக்க வேண்டும், மற்ற ஜனங்களைப் போல சிந்திக்க வேண்டும், மற்ற ஜனங்களின் போல விருப்பு வெறுப்புகளிலே காணப்பட வேண்டும் என்று ஒருபொழுதும் நீங்கள் எண்ணக்கூடாது. அருமையானவர்களே, ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களைப் போல நீங்கள் ஒருபொழுதும் சிந்திக்க கூடாது. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை மீறி இன்றைக்கு நீங்கள் பிரித்தெடுக்கப்படாத ஜீவியம் நீங்கள் செய்வீர்களாயின், அருமையானவர்களே, நிச்சயமாக கர்த்தருக்கேற்ற பரிசுத்தராக நாங்கள் இருக்க மாட்டோம். சிந்தித்து பாருங்க.
கர்த்தருடைய சித்தத்தை மீறி நாம் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்யாதவர்களாக நாங்கள் காணப்படுவோம் என்றால் நாம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தராக நாங்கள் இருக்க முடியாது. எனவே கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிப்போம் நாங்கள் ஒரு விசை மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 48வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆம், பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா, பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதா. இப்பொழுது நாங்கள் அப்படியே சொல்லிக்கொள்ளும், எங்களுடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாம் அனைவரும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஜீவியத்துக்கு விரோதமாக இன்றைக்கு பிசாசானவன் இன்றைக்கு நமக்கு மாமிச இச்சைகளை பயங்கரமாக தந்து கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். தேவனுடைய ஜனங்களை எப்படியும் இந்த இச்சைகளுக்குள்ளே விழுத்தாட்ட வேண்டும் என்று விபச்சார ஆவியும் வேசித்தனத்தின் ஆவியும் இன்றைக்கு தேவ ஜனங்களை பலமாக தாக்கி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களை, தேவ ஊழியர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. பிறருடைய தாரங்களை இச்சித்து அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். பல தாரம் உடையவர்களாக காணப்படுகின்றார்கள் தேவனுடைய ஜனங்கள். ஆனால் இவர்களையும் இன்றைக்கு ஆதரித்து அவர்களையும் ஒரு ஊழியராக ஏற்று இன்றைக்கு அவர்களையும் பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அருமையானவர்களே, நாங்கள் கண்டுகொண்டுதானே இருக்கிறோம். இது மறைவாக இல்லை எங்கும். இந்த பாவ வாழ்க்கைக்கு அவர்கள் சூட்டுகின்ற பெயர் என்ன தெரியுமா? அன்பு, மன்னிப்பு அல்லது கிருபை. இப்படியாக சூட்டி அந்த பெயருக்குள்ளே அவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலே மறைந்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியரிலே நாங்கள் 6வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமாயின், அங்கே அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகின்றார், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி அப்போஸ்தலராகிய பவுல் அங்கே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையிலே இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள் பட்டு ஆத்துமாக்களை பிரித்தெடுத்து கொண்டு போய் ஒரு கூட்டத்திலே வைத்து ஒரு சபையை உருவாக்கி விடுகிறார்கள். அது மகா தவறான காரியம், மகா தவறு. அவர்களை ஒரு கூட்டமாக பிரித்து கொண்டு போய் தங்களுக்கொன்று சபையை உருவாக்கி வைத்திருப்பது மகா துரோகம். வேத ஒழுங்கின்படி விபச்சாரம், வேசித்தனம், ஆவிக்குரிய வேசித்தனம், விபச்சாரம். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, இவ்விதமான ஒரு கூட்டத்தாரை வைத்து சபையை உருவாக்கிவிட்டு என்ன செய்வார்கள்? அது தங்களுடைய பிரான்ச் என்று சொல்லி அங்கே பெயர் சூட்டி விடுவார்கள். இல்லை இல்லை, மிக மிக மோசமான ஒரு பாவம். மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 22, 23வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தயவு எடுத்து வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 22, 23 வாசியுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். தேவன் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அதில் கூட பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் மற்றும் அவனுக்கு சொந்தமான எதையும் நீ இச்சியாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
கட்டளை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? இச்சியாதிருப்பாயாக, இந்த இச்சியாதிருப்பாயாக என்று அங்கே கட்டளை கொடுத்திருக்கும் பொழுது இன்றைக்கு அதை அபகரித்து கொண்டு வந்து நம்மோடு வைத்திருப்பது எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதை எப்பொழுதாவது யாராவது சிந்தித்திருக்கிறார்களா? இதுதான் இன்றைய நாளிலும் அருமையானவர்களே, சபையிலே இருந்து ஆத்துமாக்கள் ஒரு கூட்டத்தை கொண்டு போய் அங்கே வைத்து தங்களுடைய பிரான்ச்சாக ஆக்கி கொள்ளுகிறார்களே, இதே பாவம்தான், எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் அடையும்படிக்கு மனம் திரும்பி தான் அபகரித்தவைகளை உரியவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். இதற்காக பல கிரியங்கள் செலுத்தத்தான் வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களுடைய வீட்டிலே தங்க வேண்டுமாயின் அங்கே ஆண்டவரே, நான் வஞ்சித்தவைகளை, அநியாயமாய் சம்பாதித்தவைகளை நாளத்தனியாய் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பாவ அறிக்கையுடன் அங்கே செயற்படுங்க. அதுதான் உண்மையான மனம் திரும்பல். இன்றைக்கு எத்தனை பேர், எத்தனை உண்மையான தேவ ஊழியர்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை தேவனுடைய ஊழியர்கள் அவர்கள் ஓடி ஓடி இரவு பகலாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அவர்கள் வழி நடத்தி அவர்களை கொண்டு வந்து சபையிலே சேர்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை என்ன செய்கிறார்கள்? அப்படியே பிடுங்கி கொண்டு போய் இலகுவாக தங்களுக்கு ஒரு சபையை உருவாக்கி விடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நித்திய ஜீவனுக்கென்று நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அதை இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆகவே பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆகவே நாம் ஒருபொழுதுமே பரிசுத்தத்தை நாம் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. பரிசுத்தத்தை எப்பொழுதும் நாம் வாஞ்சி அதை நாட வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் எவருமே தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷருடைய பரிசுத்தத்துக்கும் ஒப்பிட்டு நீங்கள் திருத்திப்பட்டு விடக்கூடாது. உங்களுடைய பரிசுத்தத்தை இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து அந்த பரிசுத்தத்தை போல் நான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் வாய்ச்சித்து விடாதீங்க. அப்படியாக நீங்கள் அந்த பரிசுத்தத்தோடு ஒப்பிடாதீங்க. கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். அந்த கர்த்தர் ஒருவரேக்கே அவருடைய வாழ்க்கையை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்தத்தோடு உங்களை ஒப்பிடுங்கள். ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்து உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய முதலாவது நிருபத்திலே கூறியிருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது அருமையானவர்களை நாங்கள் நாலாவதாக இறுதியாக நாங்கள் பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். அவர்களை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். ஆமீன். பாருங்கள், குமாரனை இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில்
எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொழி விளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இவ்விதமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும், நாம் நித்தியமாக அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதற்காகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்தார். அருமையானவர்களே, இந்த உலகத்துக்கே தந்து இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் பாவங்களுக்காக தம்முடைய குமாரனையே பாடுகளுக்கு உட்படுத்தினார் நம்முடைய பரமபிதா. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நம்முடைய பாவ அக்கிரமங்களுக்காக நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவருடைய குமாரன் அடையும்படிக்கு அவர் மேல் அவை அனைத்தையும் சுமத்தினார். அருமையானவர்களே, ஆம், எதற்காக? கர்த்தர் இயேசு நமக்காக ஏன் இத்தனை பாடுகளையும் ஆக்கினைகளையும் பட்டார்? நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவல்லவா? நானும் நீங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவே தன் மீது ஏற்றுக்கொண்டார் அல்லவா? இப்படி இருக்கும் பொழுது அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் இன்றைக்கு மதங்களை உண்டாக்கவும் அல்லது அவருடைய பெயரால் நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றோ, அல்லது அவருடைய நாமத்தில் சுவிசேஷத்தை வைத்துக்கொண்டு நாம் அவருடைய அந்த சுவிசேஷத்தினாலே நான் கோபுரம் கட்டி ஒரு கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்றோ, அவ்விதமாக தேவன் அதற்காக தம்முடைய குமாரனை இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தவில்லை. அருமையானவர்களே, நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக, அதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனையே தந்தார். அருமையானவர்களே, ஆகவே அழிந்து போகிற இந்த போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காக, அந்த அழியாத போஜனத்துக்காக நீங்கள் எப்பொழுதும் கிரிகளை நடப்பியுங்க. அருமையானவர்களே, அன்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பி வந்த அந்த வாலிபனை நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீங்க. அந்த வாலிபன் கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாததினாலே அந்த நித்திய ஜீவனை அவன் அடையாமல் நித்திய அழிவை அவன் தெரிந்து கொண்டு போனான். அருமையானவர்களே, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் நித்திய ஆக்கினையை அடைய வேண்டும், நித்திய நரக ஆக்கினைக்கு செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? இந்த சிறியரில் ஒருவராவது கெட்டுப்போவது என் பிதாவினுடைய சித்தமில்லை. இந்த சிறியரில் ஒருவராவது கெட்டுப்போவது என்னுடைய பிதாவினுடைய சித்தமில்லை. ஆகவே அருமையானவர்களே, நாம் அனைவரும் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே தேவ சித்தத்தை செய்து அந்த பேரின்ப பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும். அருமையானவர்களே, நாம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும். நாம் வேத புஸ்தகத்தினூடாக பரிசுத்த வேதாகமத்திலே தேவ சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, சபை கூடுதலை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த சபை கூடுதலிலே கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். அப்பொழுது தேவ சித்தங்கள் நமக்கு அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட வழிகளிலே தேவன் அந்த தேவ சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த தேவ சித்தத்தை நாம் அறிந்து நாம் அதற்கு நம்மை கீழ்ப்படுத்தி தேவ சித்தம் செய்ய நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்பொழுது நாம் நிச்சயமாக நாம் கர்த்தருடைய வாஞ்சையை நாம் நிறைவேற்றுவதாய் காணப்படுவோம். அது என்ன வாஞ்சை? நானும் நீங்களும் அவரோடு கூட என்றென்றுமாய் ஒரு நாளைக்கு நாம் பரலோகத்திலே வாழ வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை நிறைவேற்றுகின்ற தேவஜனமாய் இன்றே தேவ சித்தம் செய்ய முழுமையாக ஒப்பு கொடுங்க. நான் நடக்கின்ற, சிந்திக்கின்ற, நான் போகின்ற எல்லா செயல்களும் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து என்னுடைய அனுதின ஜீவியத்திலே தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் அனைவரும் காணப்படுவோமாக.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.